அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில பார்க்கக்கூடியது இந்த தோள்பட்டை வலிக்காக நம்ம பார்க்க போறோம். சில பேருக்கு ஏதாவது கொஞ்சம் ரொம்ப வெயிட் அதிகமா தூக்கணும்னா, இல்லன்னா கீழ குனிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சுக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் புடிச்சுக்கிற மாரி இருக்கும். அதாவது இந்த தோள் இதுலயுமே, அப்புறம் இந்த கழுத்து கிட்ட பிடிக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுக்காக தளர்வு பயிற்சிகள் நம்ம பார்க்க போறோம். ச ரொம்ப சுலபமான பயிற்சிகள் தான் இருக்கும். ஒரு 2, 3 பயிற்சிகள் அப்படியே பார்த்துடலாம். ஒண்ணும் இல்ல, இதுல நம்ம உட்கார்ந்துட்டோ, இல்ல நம்ம நாற்காலியில உட்கார்ந்தோ நம்ம பண்ணலாம். இல்ல நின்னுட்டோ பண்ற மாரி பண்ணலாம். நமக்கு தேவை இந்த தோள்பட்டை நம்ம சுழற்சி பண்ணணும், அவ்வளோதான். இதில இப்ப நான் உட்கார்ந்ததுனால இந்த எல்போ நல்லா இப்படி ஸ்ட்ரெய்டன் பண்ணி வச்சுட்டு, முதுகு தண்டை நல்லா நேரா வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லா இப்படி இப்படி சுழற்சி பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எல்போ மடியும். இப்படி தூக்கிட்டு தோள்பட்டை இப்படி தூக்கிட்டு பின்னோக்கி இப்படி போற மாரி பண்ணணும். அதாவது நம்ம இப்ப எப்படி நம்ம ஹேண்ட் இப்படி விரிஸ்ட் வச்சு இப்படி ரொட்டேஷன் இப்படிலாம் பண்றோமோ, அத மாரி நம்மளோட இந்த தோள்பட்டைய வச்சு இப்படி ஃபுல்லா இப்படி இப்படி ரொட்டேஷன் பண்ண போறோம். மேல் நோக்கி தூக்கி பின்னாடி இப்படி கொண்டு போறோம். அப்போ இந்த இடமும் சரி, இல்ல இந்த இடமும் சரி நல்லாவே உங்களுக்கு இது இழிவுத்தன்மை ஏற்படுறதுனால அந்த வலிகள் குறையறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இப்போ அப்படியே பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ அப்படியே நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி எப்பயுமே கிளாக் வைஸ் பண்ணிட்டு நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பண்ண போகிறோம். 6, 5, 4, 3, 2, 1. தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் அந்த லூசனிங் ஆயிடும். அதாவது நம்ம இப்படிலாம் கொஞ்சம் நம்ம பயிற்சி பண்ணலாம். அடுத்தது இப்படி எல்லாம் இப்படி ரொட்டேஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம வலி இருக்கும் போது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு கொஞ்சம் மேலே தூக்க முடியுதோ. இப்போ நான் ஃபுல்லாக எனக்கு வலி இல்லாதனால நம்ம ஃபுல்லாக முழுமையாக தூக்குறேன். இப்போ வலி இருக்கிறதுனா இவ்வளோ தான் தூக்க முடிஞ்சிருந்தா பரவாயில்ல. அந்த அளவுக்குமே வச்சுட்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். 3, 4, 5, 6. மறுபடியும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். 6, 5, 4, 3, 2, 1. தளர்த்திக்கலாம். அடுத்தது இப்போ இந்த நம்ம தோள்பட்டை வலி இருக்கும் போதுமே இந்த கழுத்து வலியுமே சேர்ந்தே இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளோட இந்த வலது கையை வச்சு இந்த இடது காது கிட்ட இப்படி வச்சு தலையை நல்லா இப்படி இது பண்ண போறோம். அப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும். சில வினாடிகள் அப்படி இருந்தலாம். தளர்த்திக்கலாம். இப்போ இடது கையை எடுத்துட்டு வலது காது கிட்ட இப்படி வச்சுட்டு அப்படியே நல்லா இடது பக்கமாக பெண்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த தோள்பட்டை இப்படி தூக்கக்கூடாது. நல்லா அப்படி கீழே இறக்கி நல்லா பின்னோக்கி இப்படி கொண்டு போனால் மட்டும்தான் இந்த இடத்துல நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இதெல்லாம் எல்லாமே ஒரு 3லேருந்து 5 முறை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு இடது ஒரு வலது நம்ம பண்ணோம்னா அது ஒரு டைம்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி 2, 3 நம்ம பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். கழுத்து உடனே அப்படியே எடுத்து இப்படி பெண்ட் பண்ணிடக்கூடாது. பொறுமையாக கையை வச்சு பெண்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சுழற்சி பண்ணுறதோ இல்லை வேறு எது பண்ணுறோமோ அது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஏன்னா இப்போ வலி இருக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக பொறுமையாக பண்ணாங்கன்னா அந்த வலிகளிலிருந்து நம்ம விடுபடலாம். இந்த பயிற்சியெல்லாம் முடிச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.